நேயர்களுக்கு பணிவான வணக்கம். என்னை ரொம்ப பாதித்த, யோசிக்க வச்ச, பிரமிக்க வச்ச ஒரு வெப் சீரிஸ்னா பிருந்தா. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆந்திராவில், அதாவது தெலுங்கு மொழியில் தயாரிக்கப்பட்டு தமிழ் மொழியில டப் செய்யப்பட்டு அவைலபிளா இருக்கு. பிருந்தா திரிஷா நடிச்சிருக்காங்க. இன்னும் தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா திரிஷா நடிச்சிருக்காங்க. நான் வெப் சீரிஸ் சரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே ஒரு மாதிரி இருந்தது. போக 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 அது அதுக்கப்புறம் இல்ல, இதை வந்து நேயருக்கு சொல்லியே ஆக வேண்டும், இந்த வெப் சீரிஸை நீங்க பார்த்தே தீர வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றிய பிறகுதான் இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அப்படி என்ன சார் இருக்கு, தமிழ்நாட்டுல புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் வச்சு போட்டுருக்கீங்களே, இது என்ன திராவிட அரசுக்காக திராவிடத்தை பத்தி பேசுதா, சாதியை பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், ஆனா இல்ல. எஸ்.ஜே. சூர்யா சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த வெப் சீரிஸ்ல வெறும் கேள்விகளை மட்டுமே அவங்க கேட்டிருக்காங்க, பதில நம்ம தான் முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப சிறப்பா அந்த இயக்குனருடைய அந்த கதை நகர்த்தல் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, திராவிட மாடல் என்பது, தந்தை பெரியார் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அது உலகம் முழுக்க தேவைப்படுகிறது அப்படி என்பதை இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. இந்த வெப் சீரிஸோட ஒரு சின்ன ஒன் லைன் அப் மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு சாதாரண மிஸ்ட்ரி த்ரில்லர், சீரியல் கில்லர் ஸ்டோரி. அப்படி நகரும் போது ஒரு கட்டத்துல இது சீரியல் கில்லர் வந்து இல்ல, இது வந்து அதாவது மொத்தமாக கூட்டமாக ஒரு மாஸ் கில்லர், என்னதான் நடக்குது அப்படின்னு போலீஸ் மண்டியை பிச்சுக்கிட்டு துருவி போறாங்க. அதோட எண்டு தான் இந்த வெப் சீரிஸோட தொடக்கம். ஒரு சீரியல் கில்லர், அப்புறம் மாஸ் கில்லர், அதோட எண்டு. இதற்கு நடுவுல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டவர்களும் ரெண்டு தரப்பையும் பிரிச்சு இந்த கதை நகருது. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும், அதை பத்தி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதன் பேரால் சொல்லப்படுகிற அந்த மூட நம்பிக்கையால் ஏற்படுகிற அந்த விளைவுகளால் பாதிக்கப்படுகிற ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் இப்படி ஒவ்வொருத்தனா பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் கூட்டமாக சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படி என்கிற ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் இந்த வெப்சீரிஸ். அந்த வெப்சீரிஸ் ஆரம்பிக்கும் போது முதல் காட்சியிலேயே ஒரு கேள்வி அந்த சின்ன பையன் கேட்பாப்ல அம்மா கிட்ட, அம்மா கடவுள் உயிர் பலி கேட்பாராமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க கடவுள், அப்படிலாம் எந்த பதிலும் சொல்லாம, நான் உன்னையும் உன் தங்கச்சியும் சாக விட மாட்டேன், காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கான பதிலை நம்ம தான் தேடிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல இப்படி எல்லாம் நம்ம செய்யறோமே, அதாவது இந்த கொலைகளை தொடர்ந்து செய்து வர்றாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம செய்யறோமே, இது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த நபர்கிட்ட கேட்கும்போது அவர் திருப்பி கேட்கிறாரு, உன்னுடைய மனைவி அதாவது ஒரு குளத்துல போய் தீண்டத்தகாதவர் தண்ணி எடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த ஊர் கிராமமே சேர்ந்து அந்த குளம் தீட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி உன் மனைவியை கற்பழித்து கொலை செஞ்சாங்க இல்லையா, அது நியாயமா அப்படின்னு இவர் திருப்பி கேள்வி, அவர் கேட்ட கேள்விக்கு இவர் கேள்வி கேட்கிறார். பதில நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இங்க தீண்டாம எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனை ரொம்ப காயப்படுத்துது, அவருக்குள்ள எவ்வளவு மிகப்பெரிய ஒரு இந்த சமூகம் வெறுப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னொரு வசனம் வரும், இதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவிர வருகிற காலத்துல நீங்களாவது திருத்தக்கூடாதா அப்படின்னு ஒரு, அதாவது அந்த குற்றம் செய்கிற ஒரு நபரை திருத்துவதற்காக ஒருத்தர் பேசுவாரு. அப்ப இந்த டைலாக் அவர் வந்து சொல்லுவாரு, நீ சொல்றது சரிப்பா, கடவுளோட நம்பிக்கையோட பேர்ல இந்த மூட நம்பிக்கையால இப்படியெல்லாம் செய்யறாங்க, அதுக்காக அவங்க நீ இப்படி அநியாயமா கொலை பண்றது தப்பு இல்லையா, இது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த மூட நம்பிக்கை, அது அவன் செஞ்ச தப்பு, அதை திருத்தறதுக்கு நீ வழி செய்யலாம் இல்லையா, படிக்கலாம் இல்லையா, படிச்சுட்டு அதற்கான வேலையை நீ செய்யலாம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இந்த வசனங்கள் எல்லாமே இது போல நிறைய வசனங்கள் உள்ள இருக்கு, தமிழ் மொழியிலேயே இருக்கு. நமக்கு பார்க்க பார்க்க பல சிந்தனைகள் வந்து நமக்கான கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது இருக்கிறதுலே அந்த வெப் சீரிஸ்ல மிகப்பெரிய ஹைலைட் ஒரே ஒரு டைலாக். அந்த ரெண்டு நண்பர்கள், முக்கியமான கதாபாத்திரம், அந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க, எப்பா நீ கொலை பண்ணிட்டே இருக்கல, ஒருவேளை கடவுள் உண்மையிலே இருந்து வந்து உன்னை கொலை பண்ண வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இவரு கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார் பதிலு, கடவுள் இருக்கிறாரு ஒத்துப்பேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க இருந்து வந்த அந்த வசனம் என்னன்னா,
அந்த கடவுளையே கொன்றுவேன். அவ்வளவுதான், வசனம் அதோட முடிஞ்சு போச்சு. நீ கடவுள் வந்து நேர்ல வந்து இந்த மாதிரி என் பக்தர்கள்லாம் இந்த மாதிரி நீ கொலை பண்றியா, அதனால அவன் கொலை பண்ண போறேன், நேர்ல வந்தா என்னடா பண்ணுன்னு கேட்டா நான் அந்த கடவுளையே கொன்றுவேன். இதுதான். ஏன் கொள்ளுவேன், எது கொள்ளுவான்றதெல்லாம் அங்க பதிலே இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் பொதுவானவர். உன்னையும் படைச்சார், என்னையும் படைச்சார். ஜாதகம் என்ற பேர்ல, சாங்கியம் என்ற பேர்ல, சடங்கு என்ற பேர்ல பலி கொடுக்கறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை கணிச்சு இந்த குழந்தை சரியில்லை, இந்த குழந்தையால குடும்பத்துக்கு கஷ்டம், இந்த குழந்தையால ஊருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய புறக்கணிக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் ஏற்படுறது கடவுள் தானே. அப்ப நான் அந்த கடவுளால நான் தானே பாதிக்கப்பட்டேன், அதனால நான் கடவுளை கொள்வேன். இது நம்மளா புரிஞ்சுக்கணும். அந்த இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவா, அதாவது நான் பதில் சொல்ல சார், நான் ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கேன், அது வந்து இந்து மதத்தை மட்டும் நான் வந்து குறிக்கோளா வச்சு எடுக்கல. இது ரொம்ப சிறப்பான இன்னொரு தரமான விஷயம். இந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், 3 மதத்தில் நடக்கிற அந்த தவறுகள், சடங்குகள், அதனால் ஏற்படுகிற விளைவுகள், இந்த 3யுமே கையில் எடுத்திருக்காரு. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி நோ காம்ப்ரமைஸ், 3 பேருமே கையில எடுத்திருக்காரு. பகலெல்லாம் ப்ரே பண்றான் சார், நைட் ஆனா தோல் மேல கை வைக்கிறான். அதாவது அறாம்னு சொல்லி அநியாயமாக ஒரு கொலை நடக்குது, தன் சொந்த மதத்திலேயே இந்த கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, மதம் அப்படிங்கிற ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி அதில் நடக்கிற அந்த மூட நம்பிக்கைகளை ரொம்ப தெளிவா, அழகா, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா, இதுக்குள்ள திரிஷாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் இருக்கிற அந்த உறவு, திரிஷா போலீஸ் ஆபீசர், அண்ணன் தான் கொலகாரன், சஸ்பென்ஸ்லாம் இல்ல, ஓப்பனா கதை ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. 2 பேரும் ஒருத்தர் அதாவது அந்த கதை நடக்கிற அந்த தளங்கள் வந்து பார்த்தா அவ்வளவு விறுவிறுப்பா இருக்குது. இவ்வளவும் நான் எதுக்கு நீங்க பாருங்கன்னு சொன்னேன்னா, இதற்குத்தான் தந்தை பெரியார் தேவைப்பட்டார். அறவழியில் போராட வேண்டும், சுயமரியாதையோடு சிந்தனை திறனோடு இருக்க வேண்டும், தவறான பாதைக்கு போகக்கூடாது, வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, போய் படிங்கடா. இதையேத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொன்னார். படி, உனக்கான இடத்தை நீ புடி, உனக்கான அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்கொள், சாதியும் மதமும் சடங்குகளும் அப்ப அது வந்து தானாக ஒழிந்து போகும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தினாங்க இவங்க 2 பேரும். ஆக இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது இந்த புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்றத என்னால உணர முடிந்தது. அதை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காக இது ரொம்ப ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் வெப் சீரிஸ். தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, நிச்சயமா பாருங்க, உங்களுக்கு சிறப்பா தரமான சம்பவமா இருக்கும். அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 45 நிமிஷத்துலயே மொத்த சீரீஸும் பார்த்துட்டேன். இல்லைன்னா தலை வெடிச்சிடும் போல. டைம் எடுத்து எல்லா வேலையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆரம்பிச்சா 2வது எபிசோட்ல எல்லாம் மாறி இல்ல மொத்தமா பார்த்து என்னதாண்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிறதா அப்படி என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க. இந்த மாதிரியான தரமான சிந்தனையை தூண்டக்கூடிய சமூகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே 007 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.